சில நேரங்களில் நமக்கு துன்பம் வரணுமா? அப்படி துன்பம் வர்றது கூட எதுக்குன்னு கேட்டால், நாம் துன்பப்படணும் இல்லையா? அந்த துன்பத்தின் போது நம்ம நண்பர்கள் நமக்கு உதவ எப்படி வர்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காவது துன்பம் வரணுங்கிறார். கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். இப்போ நம்ம ஒரு ஆபத்தில் சிக்கியிருக்கோம். அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி திடீர்னு நமக்கு ஒரு 1,00,000 ரூபா தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஃபோன் அடித்து பாருங்கள். இன்றைக்கி இருக்க சூழலில் இப்போ ஒரு அவசரமாக ஒரு 1,00,000 ரூபா வேணும்ப்பா ஃபோனில். ஏய், நேற்று சொல்லிருக்கூடாதா? நேற்று அரை மணி நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டதில்ல, இப்போ தானேப்பா நான் அதை வேற ஆள்கிட்ட கொடுத்தேன். இவன் ஒரு ஆள். இன்னொருத்தன், நீ எப்போவுமே பணம் வச்சுருக்க மாட்டேன், உனக்கு அறிவுரை சொல்லியே நான் கெட்டு போனேன், அதெல்லாம் இருக்கட்டுப்பா, 1,00,000 ரூபா வேணும்ப்பா. ஏன் இருந்தால் தான் தரமாட்டேனா? நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே ஒரு ஃபோன் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன 1,00,000 ரூபா வேணுமாக்கா? பணம் கட்டுறதுக்கு தானே? கட்டிட்டு வந்துட்டேன். நீ 4-5 பேரை கேட்டுக்கிட்டு இருக்கப்போ எனக்கு சொன்னாங்க இப்படி இது பண்ணுறேன்னு. பேங்கில் பணம் கட்டிட்டேன், நீ இந்த வர்ற வீட்டுக்கு. கண்ணீர் மல்கிடும் நமக்கு.